ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மே 14க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் 67% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது வரைக்கும் 379 தொகுதிகளில் முடிஞ்சிடுச்சுங்க. வாக்கு பதிவுன்றது வாக்கு எண்ணிக்கைக்கு தான் வெயிட்டிங் அப்படின்றாங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். பிரதமர் மோடி இன்று வேட்புமனு தாக்கல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் தாக்கல் பண்ணுறாருங்க. உண்மையாகவே சொன்னால் வாரணாசி அவருடைய கோட்டையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன டேட்டா சொல்லுதுன்னு பாருங்களேன். இந்த 2014 வாரணாசியில் போடுறப்போ கிட்டத்தட்ட 5.81 லட்சம் வாக்குகள் பெற்றாராம். கிட்டத்தட்ட 56% அவர் தான் பெற்றிருக்காரு. அதே 2019 6.7 லட்சம் வாக்குகள் அவர் பெற்றாராம். 63% இருக்கும். அப்போ அதிகமான வாக்குகள் நாட்டிலே பெற்ற பிரதமர் யாருன்னா இவராக தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக திருக்குறள் வந்துடலாங்க. இங்கே பாருங்கள். திருக்குறள்லாம் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படின்றாங்க. அப்போது ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக இது எல்லாமே முக்கியன்றதை நான் சொல்லிடுறேன். அடுத்த நியூஸ் இப்படி வந்தீங்கன்னா இந்த துறைமுகங்கள் வரப்போ இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சபகர் துறைமுகத்தை 10 ஆண்டுகள் செயல்படுத்த ஒப்பந்தம் சொல்கிறாங்க. அப்போ சபகர் துறைமுகம்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் இருக்குங்க. இந்த ஈரான் நாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாகிஸ்தான் இந்தியா எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான் இங்கே இருக்குது. நம்ம பாகிஸ்தானில் போக முடியாது. ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குது? ஈரான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு துறைமுகம் கட்டுறோம். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் போயிடலாம், இங்கேருந்து எங்கே போயிடலாம், மத்திய ஆசியாவுக்கு போகலாம், இங்கேருந்து யூரோப்புக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வழியாக போக முடியாதுன்றதால. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ட்ரேடுக்காக கட்டியிருக்காங்க. அப்போ சபகர் துறைமுகம் அங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிட்வி துறைமுகமும் இருக்குன்றது சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடணும், சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இடையே வணிகம் மேற்கொள்ள இந்த ஒப்பந்தம் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கே இருக்குது? சபகர் துறைமுகம் ஈரானில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாக கிரிட்டிக் நியூஸாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க மொத்தமாக இன்னி நியூஸ். ஸோ பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.